ஃபாஸ்டிங் இரத்த பரிசோதனைக்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும். சரியான ரிசல்ட் கிடைக்க பொதுவாக 8 முதல் 12 மணி நேரம் வரை எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. காரணம், உணவு எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் குளுக்கோஸ், ட்ரைகிளிசரைடு மற்றும் சில மெட்டபாலிக் வேல்யூஸ் உடனடியாக மாறிவிடும். இதனால் ரிப்போர்ட் உண்மையான ஃபாஸ்டிங் லெவலை காட்டாது. தண்ணீர் மட்டும் குடிக்கலாம், ஏனெனில் தண்ணீர் உடலை ஹைட்ரேட்டடாக வைத்துக்கொண்டு வெயின்ஸ் தெளிவாக இருக்க உதவுகிறது. இதனால் பிளட் கலெக்ஷன் எளிதாக நடைபெறும். இந்த டெஸ்டை காலை நேரத்தில் செய்வது சிறந்தது. காரணம், இரவு தூங்கும் நேரமே ஃபாஸ்டிங் அவர்ஸாக கணக்காகும். காலை நேரத்தை தாமதித்தால் அதிக பசி, பலவீனம், தலை சுற்றல் அல்லது மயக்க உணர்வு போன்றவை ஏற்படலாம். முன்னிரவு நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். தூக்கக்குறைவு அல்லது லேட் நைட் விழிப்பு இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரித்து ஃபாஸ்டிங் சுகர் மற்றும் கார்டிசால் வேல்யூஸ் பாதிக்கப்படலாம். டெஸ்டுக்கு முன் டீ, காஃபி, ஜூஸ், பால், பிஸ்கெட், சூயிங்கம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இவை இரத்தத்தில் குளுக்கோஸ் மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவுகளை மாற்றி ரிப்போர்ட் அக்யூரசியை பாதிக்கலாம். அதேபோல் ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ், மார்னிங் வாக் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். இவை சுகர் லெவல், லிவர் என்சைம்ஸ் மற்றும் மெட்டபாலிசம் மார்க்கர்ஸை தற்காலிகமாக மாற்றக்கூடும். காலை மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரிடம் கேட்டறிய வேண்டும். சில மாத்திரைகள் சுகர் அல்லது லிப்பிட் வேல்யூஸை பாதிக்கலாம். முன்னிரவு மதுபானம் எடுத்துக்கொண்டால் ட்ரைகிளிசரைடு மற்றும் லிவர் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் மாறக்கூடும். அதனால் மதுவை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். தவறுதலாக ஏதாவது சாப்பிட்டிருந்தால் அல்லது டீ குடித்திருந்தால் சாம்பிள் கலெக்ஷனுக்கு முன் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். தேவையானால் டெஸ்டை ரீஷெட்யூல் செய்வதே சரியான முடிவு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சரியான ஃபாஸ்டிங் ப்ரிப்பரேஷன் தான் அக்யூரேட் டயக்னாசிஸ்க்கு முதல் படி. ஃபாஸ்டிங் இரத்த பரிசோதனையை துல்லியமாகவும் வீட்டிலிருந்தபடியே சுலபமாகவும் செய்ய டயக்னாஸ்டிப்பிற்கு இப்பொழுதே அழையுங்கள். 7305055515.